ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருள் ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த இயற்கை வளம் அதில் சேர்ந்தே மருத்துவம் உங்களுக்கே புரியும். அது இயற்கை மருத்துவம்னு போட்டால் கூட தலை போட்டுங்க பற்றிலாம். நான் இயற்கை வளம் நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் அவ்வளோதான். இந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு பழைய தாலாட்டு பாடல்கள் ஞாபகத்துக்கு வருது. எப்படி இருக்குது அந்த தாலாட்டு பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்தே மாதரம் அப்படின்னு ஒரு பாட்டு, தமிழ் தாய் வந்தே மாதரம் என்போம், நம்ம தமிழ் தாய் வணங்குதல் என்போம், மாநில தாய் வணங்குதல் என்போம் அப்படின்ற மாதிரி அந்த பாடல் வரும். அந்த பாட்டு இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு ஏஆர் ரகுமானுடைய மியூசிக்கில் அந்த பாட்டு ரினியூவல் செய்யப்பட்டிருக்கு, ரீகரெக்ஷன். அது மாதிரி நம்முடைய தாலாட்டு பாடல்களில் அரோ அரோ ஆரீரோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஆறாரோ ஆரீரோ சித்தி அடிச்சாலோ செவ்வகத்தி பூவாலே சித்தகத்தி பூவாலே அத்தை அடிச்சாலோ அல்லிமலர் செண்டாலே மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டாலேன்னு பாடிட்டு, ஆரும் அடிக்க இல்லை ஐவிரலும் தீண்டவில்லை தானே அழுகிறான் தம்பி துணை வேணும்னு அந்த பாட்டை தாலாட்டா மாட்டுமா பாடுவாங்களாம். இது ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லுவான். கணவன் வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காராம். வந்தவர் நண்பர்கள் சூழ ராத்திரி 7 மணி, இப்போல்லாம் தான் நைட்டு 12 மணிலாம் ஒன்று நைட்டாக இருக்குது, அப்போ 7 மணிலாம் நைட்டு தான். உட்காந்து சாப்பிட்டுட்டு வெத்தலையை மடித்து அவர் போட்டுருந்தப்போ சகாக்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தப்போ இந்த அம்மா பாட்டு பாடினாங்களாம். குழந்தைய ஒரு தட்டு தட்டிட்டு இந்த பாட்டு, ஆறாரோ ஆரீரோ சித்தி அடிச்சாலோ செவ்வகத்தி பூவாலே மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டாலே அத்தை அடிச்சாலோ அல்லிமலர் செண்டாலே ஆரும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை தானே அழுகிறான் தம்பி துணை வேணுமென்னு அப்படின்னு காதல் பாடலை காமப்பாட்டா மாற்றி தூத்து விடுறான். கணவனுக்கு புரிஞ்சு போச்சு. சரிப்பா நாளைக்கு காலையில் பேசுகிறேன்னு உள்ளே வந்துட்டு அடுத்த தம்பிக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கிறார். இது காதலில் காமமும் கலந்து அழகான தொகுப்பாக மாறிவிட்டு, இன்றைக்கி இருக்க பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மன்மா சித்தி அடிச்சா செவ்வகத்தி பூவாலன்னு இதை சொன்னிய அப்படின்னு கேட்பானுங்க. இருக்கிறதுக்கே துப்பு இல்லை போ அப்படின்னு பொண்டாட்டி. இந்த காமம் என்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா? எந்த ஒரு மனிதனுக்கும் காமம்னு சொன்னாலே கப்புன்னு வேறு சிந்தனைகள் தான் வரும். இச்சைன்னு சொல்லலாம். அதை அந்த இச்சை என்பது பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய பிறப்பு உரிமைகளாக இருக்கிறது அப்படின்றது தான் சப்ஜெக்டு. இன்றைக்கி பார்த்தோம்னா ஊர்பட்ட ஜனம் 125 கோடிக்கு மேலே இந்தியாவில் போனாலும் காமமற்றவன் யார், இச்சைப்படாதவன் யார் அப்படின்ற கேள்வியும் அங்கே வந்து சேர்ந்துடும். அப்போ இந்த இச்சையை தூண்டுவதில் ஒரு அற்புதமான மூலிகை இனம் ஒன்று இருக்குது. அந்த இனம் நம்மளால் மறந்து போயிட்டோமா இல்லை மறக்கடிக்கப்பட்டுதான்னு தெரியல. அதை பற்றி யாருக்கும் ஒரு விழிப்புணர்வுகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உண்ணும் உணவுகள் எப்பொழுதுமே உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, அப்படி தானே? அந்த உணர்ச்சிகளை வடிகால் அப்படின்றது காமமாக இருக்குது. இந்த உணர்ச்சியற்ற ஜடம் போல் மனிதன் வாழ்வதை விட உணர்ச்சியில் மிருகம் போல் வாழ்வது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கொஞ்சம் பழமொழி கொஞ்சம் அசிங்கமாக சொல்லுவாங்க. சண்டையில் சாகணும் இல்லைன்னா சாகணும் அப்படின்லாம் பேசிக்குவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, இந்த உணர்ச்சி போராட்டம் என்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது. அது கலைகள் அப்படின்ற இடத்துல காமக்கலை அல்லது மன்மத கலைன்ற இடத்துல முடிவு காணுது. ஆயக்கலைகள் 63,
இந்த 63 கலைகளையும் உணர்வால் உணர்வது மன்மதக்கலை அப்படின்னு பேர். இந்த மன்மதன் அப்படின்ற இடத்துக்கு ரதியும் மன்மதனும் சொந்தமாகறாங்க. இந்த ரதி மன்மத லீலை அப்படின்றதோ இல்லை காமக்கலைன்றதோ இதுக்கு அடிப்படை. ஒரு மனிதனுக்கு உணர்ச்சிகள் ஒடுங்கும் பொழுது உணர்வுகள் பெருக ஒரு வாய்ப்புகள் இருக்கும். உணர்ச்சியை ஒடுக்கி உணர்வை பெருக்குவது தவக்கலை. உணர்வுகளை உணர்ந்து உணர்ச்சியை பெருக்கி கலவையில் ஈடுபடுவது காமக்கலை. இவ்வளவுதான் வித்தியாசம் இந்த காமக்கலைக்கும் தவக்கலைக்கும். தவம் என்பதே ஒரு கலை தான். அந்த கலையை சரியான முறையில் பயன்படுத்தி தேகத்தை ஆரோக்கியமாக வச்சுன்னு காண முடியா பிறப்பை கரையேற்றுவது அப்படின்ற இடத்துல இந்த தவசிகள் கடும் தவத்தில் ஈடுபடுறாங்க. அவங்களில் பல பேர் பார்த்தீங்கன்னா வித்து சக்தி என்பதை பெருக்கி கொண்டு அதை அடக்கி தன்னுள் தான் லயமாகி தன்னை தான் அறிந்து கரையேறுவது அப்படின்றது இந்த இடத்துடைய சமாச்சாரம். இதுக்கெல்லாம் மூலம் அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னால் விந்து அப்படின்னு சொல்கிறோம். விந்து என்பது சுக்ல ஸ்ரோனிதத்துடைய இருநிலை பிரிவுகள் ரெண்டும் இருக்கும். இந்த சுக்ல ஸ்ரோனிதத்தை ஒடுக்க 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 உள்ள கனல் கிளம்பி சுத்த உஷ்ணமாக மாறும். அந்த சுத்த உஷ்ணத்துக்கு சிவம் அப்படின்னு பேர். அந்த சிவம் இந்த ஜீவனின் உள் செயல்படும் போது இவன் ஞானத்தை அடைகிறான். பல விஷயத்தை உணர்வு பூர்வமாக உணர்றான். உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உணர்ச்சி என்பது அதிவேகத்தில் செயல்புரிவது, உணர்வு என்பது நிதானத்தில் தெளிந்து செயல்படுவது. இந்த உணர்வை பிடிக்கிறதுக்கும் அல்லது உணர்ச்சியில் ஈடுபடுறதுக்கும் புணர்ச்சியில் ஈடுபடுறதுக்கும், உணர்ச்சி வந்தால் புணர்ச்சி தான் அடுத்த துணை. உணர்வு இருந்தால் அது நினைவோடு சேர்ந்து தன்னிலையை அறிவிக்கும். பல பேர் தேடிட்டு இருக்காங்க நான் யார். இந்த தேடுதல் இல்லாத மனிதனே கிடையாது. காமக்கலையில் தன்னுடைய இச்சையை வெளிப்படுத்தி தன்னை முழுமைப்படுத்தி கொள்ள மனித இனம் துடிப்பது போல் தன்னை அறிந்து கொள்ளவும் துடிக்கிறது. ஒன்று போகத்தின் அடிப்படை, ஒன்று யோகத்தின் அடிப்படை. போகம் என்பது உணர்ச்சிக்கு சொந்தம், யோகம் என்பது உணர்வுக்கு சொந்தம், உணர்வு நினைவுக்கு சொந்தம். உணர்வு சாதிக்காதது நினைவு சாதிக்கும். அந்த உணர்வு தான் எப்படி இருக்கின்றது, நினைவால உணர்ந்து உணர்வையா உணர்ச்சியா யோகத்தையா போகத்தையா அப்படின்னு பிரித்து கையாளணும் இல்லையா. அப்போ அந்த கையாளும் பொழுது எனக்கு எது தேவைன்னு நான் தான் டிசைட் பண்ணணும். ஒரு சொல்லிட்டார் தன்னால் தெரியும்னு. அந்த தன்னால் தெரியுது எப்போ அப்படின்ற இடத்துல தான் இந்த விஷயங்கள்லாம் மூலம் வகிக்கிறது. அப்போ இந்த இடத்த நம்ம நிதானமாக பிடிச்சோம்னா உணர்ச்சியை ஒடுக்கி நினைவை பெருக்கி உள் அகத்தின் உள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது விந்து தான் மூலமாக இருக்குது. அந்த விந்து சக்தி பெருகுனா மட்டும்தான் எல்லாமே. இது கூட பழைய சித்தர் பாடல்கள்லாம் சொல்லும். விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னு பாடல்லாம் இருக்கு இல்லையா, இல்லை இல்லாத சொல்லலையே. அது என்ன விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னும் போது விந்தை பிடிக்க தவறினவன் நொந்து கெட்டு போயிடுறான். விந்து விடுறதுனா வெளியே விடுறதில்ல. அந்த விந்துன்னா என்னென்ன பிடிக்க தெரியாதவன் நொந்து தான் கெட்டு போகணும். எதுவுமே புரியாது. என்னமோ நடப்பணமா வாழ்ந்து என்னமோ போப்பா அப்படின்னு போடுறது தான் இந்த இடத்துல இயல்பு. அந்த விந்துன்றது என்ன அப்படின்னும் போது மற்றொரு ஜீவனை உருவாக்கக்கூடியது. இன்னொன்றில் கலக்கும்போது தன்னுள் தான் கலக்கும்போது தானே அந்த ஜீவன் என்பதை உணர்வது. அவ்வளோதான். ஒரு பெண்ணுடைய சேர்க்கையினால இன்னும் ஒரு ஜீவன் உருவாகும். இது கலவை அப்படின்னு பேர். கலவியின் பேர். கல்வி இல்லை, கலவியின் பேர். இதே விஷயத்தை தன்னுள் கலக்கும் போது தான் அந்த ஜீவனாக இருக்குன்றதும் புரியும். அந்த ஜீவனுடைய இயக்கங்கள் எப்படியெல்லாம் போகுன்றதும் ஞானங்கள் அப்படின்ற இடத்துல போதிக்க. இந்த ஞானம் சப்ஜெக்ட் நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா புரியாதையே போய்டுன்றதுனால இது மேலோட்டமாகவே தொட்டுன்னு வரேன். இந்த விந்து சக்தி என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒளி ஆற்றலை அடிப்படையாக கொண்டது. எப்போ தன்னுள் தான் கலக்கும் போது தானே அதுவாக மாறும்போது ஒளி ஆற்றலை அடிப்படையாக கொண்டது. இன்னொரு பெண்ணில் கலக்கும் போது உயிராற்றலை அடிப்படையாக கொண்டு இயக்கம் காணுகிறது. இன்னொரு இடத்துல கலக்கும் பொழுது அந்த இடத்துல இன்னொரு உயிரை உருவாக்கி ஆற்றலை செலுத்தி இன்னொரு குழந்தையை உருவாக்கும். தன்னுள் தான் கலக்கும் போது ஒளி ஆற்றலாக மாறும். அந்த ஒளி ஆற்றலினுடைய இயக்கம் எது அடிப்படைனா விந்துவுடைய அடிப்படை தான்.
அந்த விந்துடைய சக்திகள் தான் உடலெங்கும் பரவும்போது 32 அவயங்களையும் பரவி தன்னிலையை தான் விளக்கும் பொழுது யாதும் தெளிவாகும். இவங்களுக்கு ஞானிகள்னு பேர். வணக்கத்திற்கு உரியவர்களாக வணங்குறாங்க. அடிக்கடி பேசுகிற வார்த்தை திரும்பி பேசி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. கடவுளுக்கு கூட இல்லாத மரியாதை இந்த பிரம்மச்சாரின்னு சொல்லிடுறோம்னு சன்னியாசிகளுக்கு உண்டுன்னா, கடவுள் கூட 2 மனைவிகளோட வாழறாங்க. இந்த மனிதன் ஒன்றும் வேணான்னு வாழறானே, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அப்படின்றதான் இவன் வணக்கத்துக்கு உரியவனாகிறான். இந்த வணக்கத்துக்கு உரியவனை வணங்குவது என்பது தான் வாழ்வியல் தத்துவமாக இருக்குது. அதை தான் நம்ம மண்ணில் புதையுண்ட போட்ட பின்பு ஒரு கோவிலை கட்டி சிவன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜீவனின் கோவில்னு தான் சொல்லணும். இது கரெக்டான வார்த்தை, ஜீவனின் கோவில். ஜீவன் குடிகொண்ட கோவில் இந்த இடத்துல கல் அறைகளாக இருக்குன்றது தான் இங்கே இருக்கிற கான்செப்ட். எல்லா மதத்துலேயும் இதுதான் உண்மை. அப்போது இந்த சிவன் கோவில் அப்படின்றத விட ஜீவன் கோவில். சிவன் குடியிருக்கும் இடம் இந்த தேகமாகிய கோவில். இந்த தேகம் குடியிருக்கும் இடம் ஜீவன் உடைய கோவில். அந்த ஜீவனின் கோவில் தான் சமமும் ஆதியுமான இடம்னு அர்த்தம். இப்படி போயிட்டு இதுக்கு மேலே நான் இதை பேச விருப்பப்படலை, ஏன்னா ரொம்ப குழப்பமாக வரும். அதனால் இப்படி இருக்குது இந்த விந்து சக்தி. அந்த விந்து சக்தியை எப்படி ஒளியாற்றலாக மாற்றுவது அப்படின்னும் போது தவம் இங்கே வேலை செய்து கை கொடுத்து உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் புறந்தள்ளி ஒளியை மட்டும் மேம்படுத்தி ஊடுருவி உடம்பில் இருக்கக்கூடிய தெளிவுகள் உலகத்துடைய அனைத்து இயக்கங்களையும் சொல்லிடும். பொதுவாக குருமார்கள் இருக்கிற இடத்துல காலில் பாத அணிகள் அணியக்கூடாது. இது நமக்கு அந்த நாகரிகம் தெரியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டத்தையும் பிண்டத்தையும் அளந்தவன் குரு தெரிஞ்சவனாக இருந்தான். அண்டம் என்பது பூமியுடைய இயக்கத்தையும் பிண்டம் என்பது தேகத்தின் இயக்கத்தையும் குறிக்கிறது. இந்த பூமி மிதக்கின்னு இருக்கு வான்வெளியில். மண் அளந்த பார்வையும் விண் அளந்த பார்வையும் குருவுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கு. அந்த ஒரு குருவுடைய பார்வை சகல தோஷ நிவாரணி. சகல தோஷ நிவாரணி. தோஷம்னா என்ன அப்படின்னா ஒவ்வாமைன்னு தமிழ்லையும் அலர்ஜின்னு இங்கிலீஷ்லையும் சொல்லக்கூடியது. அந்த பார்வை பட்ட மாத்திரத்தில் நல்லது நடக்கும் அப்படின்றதுனால அவர் முன்னாடி காலில் பாதத்தில் செருப்பை போட்டு உங்களுக்கு அவருடைய பார்வையினால் கிடைக்கக்கூடிய ஆற்றலை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, செருப்போடு தங்கிட போகுது, உங்களுக்கு அது பயனற்று போகும்ன்றதுனால மண்ணளந்த பார்வையும் விண்ணளந்த பார்வையும் எதிரில் இருக்கக்கூடிய தேகத்தை உற்று நோக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் மண்ணில் கலந்து மண்ணாகவே மாறிடும். அது யாருக்கும் தொந்தரவு கொடுக்காது. அதனால் நீங்கள் பரிசுத்தம் அடைவீர்கள் அப்படின்றதுனால இந்த வார்த்தையை முன்னிட்டாங்க. சரி, மிக பல பேர் தவம் பண்ணுறாங்க, பல குருமார்கள் இருக்காங்க. இவங்களை எத்தனை பேருக்கு இது இந்த விஷயம் இப்படி இருக்குன்றது தெரியும், இதை ஏற்றுக்க முடியும். காரணம் என்னென்னா, நான் குருவாயிட்டேன்னு சொன்னேன்னா என்னை மற்றவங்க பாராட்டணும் போடணுன்றதோ இதை ஏற்றுக்க முடியும். ஆனால் இது எத்தனை பேருக்கு தெரியும் உணர்வுபூர்வமான்ற இடத்துல புரியாத போயிடும். விந்து சக்தி அப்படின்ற ஒரு இடத்தை பலப்படுத்தி அந்த விந்தை திடப்படுத்தும் பொழுது, பலப்படுத்தி திடப்படுத்தல், நல்லா கவனிக்கணும் வார்த்தைகளை. விந்து சக்தியை பலப்படுத்தி திடப்படுத்தல். பலப்படுத்துறதுக்கு இன்னும் உணவுகள் ஸ்ட்ராங்கான ஃபுட்டு போச்சுன்னா பலப்படும். திடப்படுறது எப்போ அப்படின்னும் போது தவ ஆற்றலால் அதை திடப்படுத்தும் போது அதனுடைய செயல் சரியா இருக்கும். மண் அளந்ததும் விண் அளந்ததும் பார்வையே என்பது புரியும். பார்த்ததை பார்த்தது எதுவோ, கேட்டதை கேட்டது எதுவோ, அதுவே பலமும் திடமுமானது. பார்த்ததை பார்த்தது. மரத்தை பார்க்குறேன், இந்த பார்வையை பார்த்தது எது? காற்றை கேட்குறேன், இந்த காற்று தான் இது சத்தம் கொடுக்குதுன்னு கேட்டதை கேட்டது எது? அப்படின்ற 2 நிலை விளக்கங்களை வச்சுட்டு பிடிச்சோம்னா பலமும் திடமும் புரியும். இது கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான். ஏன்னா ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பொறுத்தவரையிலும் கொஞ்சம் டஃப்பு தான் வாழ்வியலே. ஒரு சாமியை கும்பிட்றதுக்கு 2 கை போதும். சாமியை பற்றி பேசுறதுக்கு புஸ்தகத்தில் இருக்க படிப்போ அல்லது காதில் கேட்டதையோ பேசுறதுக்கு வாய் போதும். உணர்றதுக்கு குருவுடைய துணை தேவை. அந்த உணர்வை உணர்ந்தது, பார்த்ததை பார்த்தது, கேட்டதை கேட்டது விந்து. பலமும் திடமுமானது. இந்த பலமும் திடமுமான விந்து தான் அறிவிற்கு மூலமாகிறது, ஆராய்ச்சிக்கு வித்தாகிற, ஆராய்ச்சியில் அந்தத்தை கண்ட முடிவுமாகிறது.
இந்த இடத்துக்கு ஒரு அற்புதமான மூலிகை ஒன்று இருக்குது. அந்த மூலிகை எப்படின்னா ஒரு 20 அடி 25 அடி வரலாம் வளரக்கூடியது, எந்த விதமான தொந்தரவும் இல்லாதது, தெருக்களில் வளர்க்க வேண்டியது அப்படின்றது தான் அது முக்கியம். அதுக்கு பேர் பேரிக்கா அப்படின்னு பேர். நம்ம கிண்டலுக்கு யாரையா கிண்டல் பண்ணோம்னா பேரிக்கான்னு கிண்டல் பண்ணுவோம். அவங்க கண்ணை பின்ன திட்டுவாங்க அந்த பேர் காதில் விழுந்ததுன்னா. அந்த பேரிக்கா மலைப்பயிர், பொதுவாகவே அது மலையில் விளையக்கூடிய பயிர். அந்த மலைப்பயிர் நமது தெருக்களில் வளர்க்கப்பட வேண்டும். கொஞ்ச நாள் பழகினா அது இந்த இடத்துக்கு பழகிடும். அந்த பேரிக்காவுடைய சுவை புளிப்பு நிறைந்தது, கொஞ்சம் கடினமானது காய். அதில் நாட்டு பேரிக்காய் அவ்வளோக்கு மேலே இருக்காது, பல்லில் கடிக்க கூட முடியாது. கடிச்சா சில ரத்தம் கூட வந்துடும் பல்லில், அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பொருள். ஒரு மாதிரி இருக்கும், ஒரு காயை கடித்து சாப்பிட்றதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த அந்த பேரிக்காய் தான் நம்முடைய வித்து சக்திக்கு பலமும் திடமும் அளிக்க வல்லது அப்படின்றது இங்கே இருக்க விஷயம். எந்த இடத்தில் வித்து சக்தி பலமும் திடமும் அடைகிறதோ அந்த இடத்துல எல்லாமே வெளிப்படையாக வந்துடும். எதையும் மறைக்க தோணாது. என்ன வாழ போற, போடா, வாழற வரலும் தான் வாழ்க்கை, விழுந்தா போனோம் அப்படின்ற ஒரு தெளிவு வந்துடும். அப்போ நம்ம ஏன் பயப்படணும்? சிலர் கேட்குறாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணினீங்களா? பண்ணினேன்னு எத்தனை பொண்டாட்டி எண்ணி சொல்ல முடியாதுப்பா, வேற என்ன சொல்லணும்? உனக்கு பண்ணேன்னு சொன்னா என்ன, பண்ணலன்னா என்ன? ஒரு பொம்பளையோட நான் சேர்ந்தா என்ன, சேரலன்னா என்ன? நீ என்ன பண்ண போற? சோறு போட போறியா? வேலை செய்ய போறியா? ஏதாவது எனக்காக? எதுவும் வேணாம் எனக்கு. என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன், உன் வாழ்க்கையை நீ பாரு. எதுக்காக பிறந்தோம் தெரியுமா? தெரியாது. ஏன் வளர்ந்தோம் தெரியுமா? தெரியாது. எங்கே போகிறோம் தெரியுமா? தெரியாது. அப்புறம் எதுக்காக உழைக்கிறோம், எதுக்காக சேர்க்குறோம், எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு தனி மனித பிறப்பிற்கும் ஒரு அர்த்தம் உள்ளது. அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, வருங்கால சந்ததிகளுக்கு நாம் காட்டும் வழிமுறைகளே. அவ்வளவுதான். ஒரு சிலரை பார்க்கணும், ஒரு சின்ன ஒரு கர்ச்சீப்பை வச்சு விட மாட்டான். எனக்கு கொடு, எனக்கு கொடு, எனக்கு கொடு, எனக்கு கொடு. சாப்பிடுங்களேன், ஒரு மிட்டாய் வச்சு எனக்கு கொஞ்சம் கொடு, கொடு கொடு கொடு, பேசிட்டான், கொடு கொடு கொடு, இப்படியே இருப்பான். காரணம், இதை வச்சுட்டு என்ன பண்ண போற? நீயும் சாப்பிட போறதில்ல, அடுத்தவனையும் சாப்பிட விட போறதில்ல. இதனால் நடக்க போற நன்மை தான் என்ன? நீ எதுக்கு பிறந்தனாவது உனக்கு தெரியுதா? நாய் மாதிரி 4 குட்டியை போட்டுட்டு அதுங்க கூட கொஞ்சிட்டு அதுங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுங்க கூட கவலைப்படுறதுக்கா? நிதானிச்சா பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை என்ன பண்ணும், அப்பாவை மாதிரியே ஃபாலோ பண்ணும். 4 குட்டியை போடும், அதுங்களை வளர்க்கும், அதுங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு போய். இதுக்கா பிறப்புனா இல்லை. ஏதோ ஒரு பிறப்புக்கு ஒரு இளைஞனுக்கும் அவங்கள தான் இப்போ பர்டிகுலர் பண்ணணும். நாங்களாம் கிழவன் ஆகிட்டோம், அதனால இளைஞனுக்கு தான் நாங்கள் பர்டிகுலர் பண்ண முடியும். உன்னுடைய பிறப்பிற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை உணர்ந்தால் உனக்கு தைரியம் வரும். லவ் பண்ணுறது மட்டுமே என் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு போயிட்டு பின்னாடி போயிட்டு அலைஞ்சு கெட்டு போகாதீங்க. ஏன்னா வசதியும் வாய்ப்பும் தான் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு பெண்களுக்கு தேவை. உன்னுடைய வசதி வாய்ப்பு இது ரெண்டும் இருந்தால் அவங்களுக்கு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு கொடுக்குறதா உன்னை செலக்ட் பண்ணுவான். நம்ம பார்த்துக்கலாம், நம்ம இது பண்ணிக்கலாம். யாரும் உழைச்சி உங்க கூட சேர்ந்து ஓயத்துக்கு விருப்பப்பட மாட்டா. காரணம் என்னன்னா, ஒரு 20 வயசு பெண்ணுக்கு 40 வயதுக்கான முதிர்ச்சி இருக்கும். 20 வயது 25 வயது 20 வயது ஆணுக்கு 10 வயசுக்கான பக்குவம் தான் இருக்கும். காரணம் என்னென்னா, முரட்டுத்தனம், எதையும் புரிஞ்சிக்காத செயல்படுறது. கல்யாணம் பண்ணுறோம், பொருளாதாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கடுகு விலை தெரியுமா, புளி விலை தெரியுமா, சோப்பு விலை தெரியுமா, சீப்பு விலை தெரியுமா, அரிசி விலை தெரியுமா, கேஸ் விலை தெரியுமா? இல்லை, இதுக்கு மேலே இத்தியாதி 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 இந்த கணக்குகள்லாம் எடுத்து போட்டால் ஒரு மனுஷனுக்கு வாழ்கிறதுக்கு 20,000 ரூபா மாதம் தேவை. வீட்டு வாடகையிலேருந்து, ஊரை சுற்றுறதுக்கு, பெட்ரோல்லேருந்து, வண்டியிலேருந்து. இதெல்லாம் உன்னால் சம்பாதிக்க முடியுமா? 20 வயசில் வேலையை முடிச்சுட்டு, காலேஜை முடிச்சுட்டு நீ வேலைக்கு போகிற. வேலைக்கு போகும்போது உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. 10,000 இவன் பெட்ரோல் போகிறதுக்கு ஆகாது. அப்பா பாக்கெட்லேருந்து 10,000 20,000 உருவும் போது தெரியாது. அப்போது இந்த எக்கனாமிக்கல் கணக்கை ஒரு இளைஞனும் போட தவறும் பொழுது இவன் வாழ்க்கையில் தோற்று போகிறான் இல்லையா? இந்த தோற்று போகும்போது அவன் தற்கொலை வரையிலும் போகிறான். முதல்ல நான் என்ன செய்ய வந்தேன், என் பிறப்பின் நோக்கம் என்ன, எதையோ ஒன்றை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு, தீர்மானத்துக்கு ஒரு இளைஞனும் வரணும். வந்தான்னு சொல்லி சொன்னால் அவன் கண்டிப்பாக எதுலேயும் சாதனையாளனாக தான் இருப்பான். பெண்களை நம்ம தேடி போகிறது, நம்மளை பொம்பளைங்க தேடி வரும்போது தான் நம்ம நல்ல சிறந்த மனிதனாக வாழறோம். விந்து திடமும் பலமுமாக இருக்கிறது என்பதை ஒருத்தனும் உணரணும். அப்போ இன்னைக்கு வாழ்க்கையில் எது தேவை?
அப்படின்னும் போது நான் ஒரு இலையை எடுக்கிறேன். அந்த இலையில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறேன். இதுக்கு கெமிக்கல் போங்க, லேபுக்கு போங்க, என்ன அதில் என்னென்ன பண்ண முடியுன்றதை தீர்க்கமாக்கி ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வரும்பொழுது நான் உலகில் உள்ள பல சிறந்த மனிதர்கள் ஒருவனாக இருக்கேன். எனக்கு காசு சாதாரணமாக வரும். ஆனால் இதுக்கான உழைப்பு கொஞ்சம் கஷ்டம்தான். இதெல்லாம் பேச நல்லாயிருக்கும். நான் லேபுக்கு எங்கே போவேன், டெக்னீஷியன் எங்கேயும் போவேன், லேபில் போய் வேலை செய்யுங்க வேணான்னு சொல்லிடுவாங்களா? ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். உழைக்கணும்னு முடிவு எடுத்தவனுக்கு உலகம் உள்ளங்காலுக்கும் கீழே. ஐயோ உலகம் இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு மலைச்சி நின்றவன் மண்ணுக்கு உள்ள. அவ்வளோதான் விஷயம். எதுவுமே பயனற்று போகும். இந்த இடத்துல இந்த விந்து திடத்தை அளிப்பது பேரிக்கான்னு சொல்லி சொன்னேன். திடமும் பலமும் அளிக்க வல்லது. அந்த பேரிக்காயை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தெரு ஓரங்களில் ரொம்ப சாதாரணமாக வளர்க்கலாம். ஒரு அருமையான சுவையுடைய காய். அது கல் மாதிரி இருக்கும். இந்த மண்கட்டி எவ்வளோ டைட்டாக பல்லில் கடிக்க முடியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இன்றைக்கி நமக்கு பல்லுக்கு பலம் அளிக்கக்கூடியதும் அதுதான். பற்கள் ஈரங்களெல்லாம் பாதுகாக்கிறதுலையும் கில்லேடி அவர். அந்த பேரிக்காயுடைய சாறு இருக்கு பாருங்கள், உங்களால் கடிச்சு சாப்பிட முடியலன்னா ஒரு அற்புதமான செக்ஷுவல் மெடிசன். வித்து சக்திக்குன்னே உருவானதுன்னு நினைக்கிறேன் கடவுளின் படைப்பில். இந்த கடவுளின் படைப்பில் வித்து சக்திக்கு என்றே உருவான பலமும் திடமும் அளிக்கக்கூடியதுன்றது அது ஒன்றா தான் இருக்க முடியும்ன்றது என்னுடைய கணிப்பு. காரணம் அதில் கூட இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, நாட்டு பேரிக்காயில் பால் பேரி, அந்த பேரி, இந்த பேரின்னு அதையும் எங்கே கையை வைக்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் எங்கே கையை வைக்கிறாங்க பாருங்கள். எதெல்லாம் நமக்கு வளமளிக்கக்கூடியதோ, எதெல்லாம் நமக்கு பலம் அளிக்கக்கூடியதோ அந்த இடத்த கையை வச்சு அதையும் ஆண் பெண் தன்மையற்ற நிலையில் உருவாக்கி விதையில்லா பழங்கள் லிஸ்ட்டில் கொண்டு வராங்க. அது அது எவ்வளோ பலமான பொருள். அதில் கூட ஹைபிரிடு கொண்டு வந்துட்டான். எங்கங்க நம்ம நிதானிச்சு பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இதெல்லாம் இருக்குதான்னு கேட்குறாங்க நிறைய பேர். இருக்கிறத தான் சொல்கிறோன்றது ஏன் புரிய மாட்டேன். கையை வச்சு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு பாருங்கள். நீங்கள் இதுக்கு நெட்டை யூஸ் பண்ணுங்கள். நெட்டில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நல்லது மட்டும் கெட்டது எதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நமக்கு நன்மையை செய்துன்னு இருக்கோ அதெல்லாம் ஹைபிரிட் ஆகிருக்கு. நல்லா நிதானமாக பாருங்கள். நான் பொய் சொல்லலை. நீங்கள் எடுத்து பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த பேரிக்கால ஹைபிரிடு, சப்போட்டாவில் ஹைபிரிடு, பப்ளி பழத்தில் ஹைபிரிடு, எது எடுத்தாலும் ஹைபிரிடு. சாத்துக்குடியில் ஹைபிரிடு, ஆப்பிளில் ஹைபிரிடு, எல்லாம் ஹைபிரிட் 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 ஹைபிரிட். ஹைபிரிடை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? நல்லா பெருசாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், வித்து இருக்காது. அதுலேருந்து ஒரு விதையை எடுத்து, விதையும் இருக்கும், விதையை போட்டால் வளராது. அது எதுக்கு அப்புறம் அந்த காய்? எங்கெல்லாம் கையை வைக்கணுமோ அங்கெல்லாம் கையை வச்சு இந்த இனத்தை அழிச்சிட்டு இருக்காங்க. அப்போது நாம் சொல்ல வரக்கூடியதும் நம்ம செயல்பாடுகளும் சிதறுகிறது. அதனுடைய காரணமாக நம்முடைய விந்து சக்தியுடைய பலமும் வளமும் சீரழிகிறது அப்படின்றது உண்மை. அதனால் பேரிக்காய் மரத்தை தெரு ஓரங்களில், சாலை ஓரங்கள்லாம் வளர்க்குறதுன்றது ஒரு பெரிய விசேஷம். அதை எல்லாரும் செய்யணுன்றது என்னுடைய வேண்டுகோள்னு வச்சுக்கிங்க. நாட்டு பேரிக்காய் வைங்க. இதுவுமே விளைச்சலுக்கு உரியது. தான் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு விதையை போட்டுட்டு தன்னுடைய வம்சத்தை வளர்க்குறது மட்டுமே சிறந்தது. வம்சமே வளர்க்க முடியாத நான் உனக்கு உணவுன்னு சொன்னால் அது சரியான விஷயம் இல்லை. இது ரொம்ப கொச்சியாக பேசணும்னு எனக்கு எண்ணம். ஆனால் சேனல் ஆச்சே பேச முடியாது. ஒரு வெறியை தீர்த்துட்டு வெளியே வர முடியும். அது போன்றது இது. வயிற்று பசியை தீர்க்கறதுக்கு ஒரு பழம் உள்ளே போனால் அது வித்தாக மாறணும். அந்த வித்து நம்மளுக்கு எல்லா காலத்துலேயும் பயன்படணும். அதில் போகிக்கும் சரி, யோகிக்கும் சரி, சகலமும் துறந்த சன்னியாசிக்கும் சரி, சாதுவிற்கும் சரி, சாமியார்களுக்கும் சரி, விந்து திடப்படணும், பலப்படணும்னு சொன்னால் பேரிக்காய். இந்த பேரிக்காவை நல்லா சாப்பிட்டு வாங்க. அதை தெரு ஓரங்களில் தயவுசெய்து வளங்க. எந்த ஆபத்தையும் கொடுக்காது. ஒரு தெருவில் வளர்க்க வேண்டிய மரங்களில் நெல்லி மரம், சப்போட்டா மரம், லிச்சி, பேரிக்காய் இது போன்ற இனங்களெல்லாம் நாட்டு பிரீடை தெரு ஓரங்களில் வச்சுட்டு வந்தீங்கன்னா இது பலனும் கொடுக்கும். நார்த்தங்காயில் இந்த கெடாரங்காய், நார்த்தங்காய், இது கிச்சலிக்காய், எலுமிச்சங்காய்லாம் தெருவோரில் வச்சுட்டு வந்தோம்னா பலனும் கொடுக்கும். நம்மை பக்குவப்படுத்தவும் செய்யும். அடுத்தொரு சந்ததியை தேடி போக வேண்டியது இல்லை. இதெல்லாம் யாரோ பறித்து விற்றா துட்டு கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொன்னோம்னா உங்களுடைய சந்ததிகளுக்கு, வருங்கால சந்ததிகளுக்கு நீங்களே விஷமிட்டு கொள்கிறீர்கள்ன்ற ஒரு பேருண்மையை மண்டையில் தயவு செய்து ஏற்றுங்க. வெளியில் துட்டு கொடுத்து வாங்கி நம்ம பண்ணிக்கலாம்னு நினச்சா நம்முடைய வருங்கால சந்ததியில் நாம் விஷமிட்டு கொண்டு இருக்கிறோம். கொலை பண்ணுறோம் விஷமிட்டு. வம்சம் இல்லாத 40-50 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வீட்டில் 4-5 ஆம்பளை பசங்க இருந்தாங்க. இன்றைக்கி ஒத்த பிள்ளைக்கு முக்க வேண்டிய அவல நிலை. பேரிக்காவை பயன்படுத்தினோம்னா
இந்த நிலைகள்லாம் மாறும்னு சொல்லிட்டு இன்னொரு மரத்தை பார்க்கலாம் இதனுடைய பேரலாம்.